Hello friends, assalamu alaikum. Welcome to my channel Last Tamil. நான் உங்க சாய்ரா ஷேக். இன்னைக்கு நம்ம சேனல்ல கடையில வாங்கக்கூடிய கண்டென்ஸ்ட் மில்க் அதாவது மில்க் மேட் நம்மளே வீட்ல எப்படி ஈஸியா சூப்பரா வந்து ரெடி பண்றது அதுவும் கடையில வாங்க குவாண்டிட்டி விட அதிகமாவும் அதை விட ரொம்ப கம்மியான செலவுலயும் ரெடி பண்றது அப்படினு தான் பார்க்க போறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். 1/2 லிட்டர் அளவுக்கு ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்திருக்கேன். நார்மலாக நம்ம ஆரோக்கியா ஆவின் இந்த மாதிரி பால் இருக்கும் இல்லையா, அது வந்து 1/2 லிட்டர் அளவுக்கு எடுத்துக்கோங்க. 1/2 லிட்டர் அளவுக்கு பாலுக்கு 1/4 கிலோ அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். மில்க் மேட் ரெடி பண்ணுறதுக்கு இந்த 2 பொருள் மட்டுமே நமக்கு போதும். நான் வந்து 3ஆவதாக பேக்கிங் பவுடரும் எடுத்திருக்கேன். இது எதுக்கு அப்படின்றத பின்னாடி சொல்கிறேன். இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பால் பாக்கெட்டை பிரிச்சுட்டு நல்ல ஒரு அடி கனமான பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். இந்த பாலில் வந்து ரொம்ப தண்ணிலாம் கலந்துடக்கூடாது. ஜஸ்ட்டு இந்த பேக்கெட்டை மட்டும் வந்து நம்ம அலசி ஊற்றிக்கலாம். லைட்டாக கொஞ்சமாக தண்ணி போட்டு ஊற்றிருக்கேன். ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கும் கம்மியான அளவுக்கு நான் வந்து தண்ணி வந்து கலந்து விட்டு ஊற்றிருக்கேன். ஏன்னா இந்த பால் வந்து லைட்டாக அந்த கவரெல்லாம் ஒட்டிகிட்ருக்கும் இல்லையா, அதுக்காக மட்டும்தான். இப்போ இந்த மாதிரி அடுப்பில் வச்சுட்டு நம்ம வந்து கொதி வர ஆரம்பிச்சதுக்கப்புறமா தான் சில பேர் கிண்டுவாங்க. ஆனால் வந்து நம்ம கொதி வர ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கிண்டணுங்க. அப்போ தான் வந்து மேலே வந்து ஆடை வந்து படியாது. ஆடை மாதிரி உங்களுக்கு படிஞ்சிருச்சுன்னா திப்பியாக வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து அது கொதி வர்றதுக்கு முன்னாடியே வந்து கிளறி விட்டுட்டே இருங்க. கொதி வர ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை வந்து இதில் கொட்டி கிளறிட்டே இருக்கலாம். இந்த ரெசிபி வந்து ஃபுல்லாக முடிகிற வரைக்கும் நம்ம கிளறிட்டே இருக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. நடுவில் நீங்கள் கிளறி விட்டிங்கனாலே போதும். இதை செய்கிறதுக்கு நமக்கு ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் டைம் எடுக்கும். ஹைலியே வச்சு கிண்டிக்கோங்க. சிம்லேயோ அல்லது மீடியம் ஃப்ளேம்லேயோ வச்சிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக ஆகாது, ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ வந்து முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஹையில் வச்சு கிண்டிகிட்டே இருங்க. அப்பப்போ இந்த மாதிரி சர்க்கரையை கொட்டி நம்ம கிண்டும் போது கொஞ்சம் மேலே பொங்கி வரும். அப்பப்போ இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருங்க. நம்ம சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு பாதி அளவுக்கு வந்து இதை சுண்ட விடணும். பாதி அளவுக்கு சுண்டினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க பேக்கிங் பவுடர்லேருந்து ஒரு 2 சிட்டிகை மட்டும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்து அந்த பாலும் சர்க்கரையும் சேர்ந்து ஒரு பாதியாக சுண்டிடுச்சு. இப்போ 2 சிட்டிகை மட்டும் நான் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். பேக்கிங் பவுடர் சேர்த்து தான் ஆகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இது இல்லாமலே நீங்கள் செய்யலாம். இது இல்லாமலே நீங்கள் வந்து 6 மாதத்துக்கு ஸ்டோர் பண்ணிக்க முடியும். பேக்கிங் பவுடர் போடுறதுனால இது வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமலும் இருக்கும். அதே சமயத்தில் இந்த கன்சிஸ்டன்சி வந்து அப்படியே மெயின்டைன் பண்ண வைக்கும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து பேக்கிங் பவுடர் போட்டுக்கிறேன். இருந்துச்சுன்னா ஒரு சிட்டிகை மட்டும் போட்டுக்கோங்க போதும். இப்போ இந்த மாதிரி வந்து நடுவில் வந்து கிளறி விட்டுட்டே இருக்கலாம். இந்த மாதிரி நல்லா கிளற பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அது வந்து கெட்டியாகிட்டே வரும். இப்போ வந்து கொஞ்சம் வந்து லிக்விடியாக இருக்குது பாருங்கள். இன்னும் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் போச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு இந்த மாதிரி கொஞ்சம் வந்து கெட்டியாகிடும். பாருங்கள், இப்போ கொஞ்சம் கெட்டியாகிடுச்சு. இந்த மாதிரி நமக்கு அள்ளும் போது லைட்டாக வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியான மாதிரி நமக்கே தெரியும். அந்த மாதிரி சமயத்தில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து ஆஃப் பண்ணிவிட்டேன். இதை ஆஃப் பண்ணும்போதே உங்களுக்கு லிக்விடாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். இதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஆற விட்டுறலாம். 1/2 மணி நேரம் எடுத்துக்கோங்க இது ஃபுல்லாக நமக்கு நல்லா ஆறி வர்றதுக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதோட கன்சிஸ்டன்சி அப்படியே எப்படி மாறிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வந்து கெட்டியாகிடுச்சு. இந்த மாதிரி கெட்டி ஆனாலுமே மில்க் மேடு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நல்ல வந்து நைஸாக இருக்கும். ஆனால் இது வந்து நைஸாக இருக்காது. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது இல்லையா. இதை நைஸ் ஆக்குறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா கடையில் வாங்கக்கூடிய மில்க் மேடு. இப்போ இதை வந்து அரைச்சி எடுத்திருக்கேன். நம்ம எடுத்தோம் இல்லையா, அந்த மில்க் மேடை அப்படியே வந்து ஜாருக்கு மாற்றி அதை அப்படியே அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ இந்த கன்சிஸ்டன்சியும் பாருங்கள், இதையும் பாருங்கள். எப்படி வந்து நமக்கு கடையில் கிடைக்கிற மாதிரியே சூப்பராக வந்து அந்த பாருங்கள் நூல் மாதிரி நமக்கு விழும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்தோம்னா அரைக்காமல் இருக்கும்போது நமக்கு கெட்டியாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கடையில் வாங்குறதுக்கும் இதுக்கும் டேஸ்ட்டும் சரிங்க, பார்க்குறதுக்கும் சரி, அதை தொடும்பொழுதும் சரி உங்களுக்கு எந்த விதமான டிஃப்ரென்ஸுமே தெரியாது. சேம் அதே மாதிரி தாங்க இருக்கும் உங்களுக்கு. ஜார் வந்து ஈரப்பதம் இல்லாமல் நல்ல ட்ரையான ஜாராக எடுத்து அரைங்க. ஏன்னா ரொம்ப நாளைக்கு நம்ம வச்சுக்க போகிறோம் இல்லையா. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 6 மாதத்துக்குலேருந்து 8 மாதம் வரைக்கும் நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம், ஒன்றுமே ஆகாது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து நமக்கு அப்படியே கடையில் கிடைக்கிற மாதிரியே கிடைக்குது பாருங்கள். கடையில் வந்து இந்த டின் வந்து நான் வந்து 110 ரூபாய்க்கு வாங்கினேன். இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்க இந்த மில்க் மேடு பார்த்தீங்கன்னா 35 ரூபா தாங்க ஆச்சு. நம்ம அரைச்சி எடுத்து அந்த ஜாரை வந்து வேஸ்ட் பண்ணாமல் அதில் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு பால் ஊற்றி அது கூடவே வந்து காஃபி பவுடரோ அல்லது கோகோ பவுடரோ போட்டு லைட்டாக வந்து அரைச்சி விட்டு பசங்களுக்கு கொடுத்துட்டிங்கன்னா சூப்பராக குடிச்சிருவாங்க. இப்போ நம்ம கடையில் வாங்கினதையும் நம்ம ரெடி பண்ணதையும் எடை போட்டுடலாம். கடையில் வாங்கின டின் பார்த்தீங்கன்னா 400 கிராம் டின்னு கரெக்டாக இருக்குது. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டேன். இது வந்து நாம் ரெடி பண்ணியிருக்கிறதுங்க.
நம்ம கடையில் வாங்கின டின்னை விடையும் நமக்கு அதிகமாக இருக்குது. இன்னுமே பார்த்தீங்கன்னா சட்டியெல்லாம் கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருக்குது. இது மட்டுமே நமக்கு 400 கிராமுக்கு மேலேயே இருக்குது. டேஸ்ட்டு கொஞ்சம் கூட மாற்றமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கடையில் வாங்குற மாதிரியே இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மில்க் மேட் வச்சு ஏகப்பட்ட ஸ்வீட் ரெசிபிஸ், செம்மையான ரெசிபிஸ்லாம் வந்து ரெடி பண்ண முடியும். இதை கடையில் வாங்கும்போது நமக்கு விலை அதிகமாக இருக்குன்னே நிறைய பேர் வாங்குறதுக்கு தயங்கிட்டு வாங்க மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி கம்மி விலையில் செஞ்சு வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பல சூப்பரான டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க ஆஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.